ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் பிரசாந்த் நடிப்பில் வெளிவந்திருக்க அந்தகன் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்றின் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோவான பிரசாந்த் பார்த்திங்கன்னா ஒரு பியானோ வாசிக்கிறவராக இருக்கார். இவருக்கு என்ன தான் கண்ணு தெரிஞ்சாலும் கண்ணு தெரியாத மாதிரி நிறைய பேர் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலேயே அவருக்கு நிறைய வாய்ப்புகளும் வருது. அது மட்டும் இல்லாமல் அவர் தப்பாக வாசித்தாலுமே ஒரு கண்ணு தெரியாதவன்ற சிம்பத்தினால பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. அந்த டைமில் ஒரு நாள் அவர் ரெஸ்டாரண்ட்டில் வாட்சிட்டு இருக்கும்போது அங்கே வரக்கூடிய நவரச நாயகன் கார்த்திக், இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டர் கார்த்திகாவே நடிச்சிருக்காரு. ஸோ அவரை வந்து எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஸோ அதுக்கு நீ பர்சனலாக என் வீட்டில் வந்து வாசிக்கணும்னு சொல்லி கேட்க, இவரும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவரோட மனைவியாலேயே கார்த்திக் கொலை செய்யப்பட. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, கண்ணு தெரியாமல் வாசிக்க போயிட்டு அந்த கொலையை பார்த்தனால இவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, அதுலேருந்து இவர் வெளிவந்தாரா, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் அந்த படத்தோட மொத்த கதையும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீமேக் ஃபிலிம். பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அந்தாதுன் அந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான். ஸோ இதுக்கு முன்னாடியே மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்கு சினிமான்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் டப்பிங் பண்ணி வந்தாலும் ஸோ அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த படம் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் ஃபீல் ஆணுச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா எடுத்து ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணாலும் மேக்கிங்கை பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ ஸ்டோரின்னு பார்க்கும்போது பேசிக்காக ஒரு க்ரைம் த்ரில்லராக இருந்தாலும் 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிரசாந்த் ஏன் இந்த மாதிரி இருக்காரு, அவருக்கு உண்டான பேக் ஸ்டோரி என்ன, ஏன் இந்த மாதிரி கண்ணு தெரியாமல் நடிக்கிறாரு, எப்படி போய் அந்த விஷயத்தில் மாட்டிக்கிறாருன்றதை பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் பேட்டர்ன்லேயே கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் முடிஞ்சிருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அந்த சிம்ரன் ஏன் அவங்க கொலை பண்ணாங்க, அவங்கள எப்படி மாட்டி விடுவார், ஹீரோஷம் எப்படிலாம் இருக்குன்றத காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அதனால சப்ளாட்டில் போயிட்டு இவர் மாட்டிக்கக்கூடிய சில விஷயங்கள்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் மேக்கிங் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. அதுக்கு நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் பேட்டர்னில் விறுவிறுன்னு கூட்டிகிட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே லெட் டவுன் பண்ணிடுச்சோ அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பரபரப்போட உச்சில் சிம்ரனையும் சமுத்திரகனையும் அந்த மாட்டி விடுற சீக்வன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரைட்டிங் இருந்திருந்தாலே இந்த படம் பெட்டராக இருந்திருக்கும். ஒரு ரிவ்யூவில் கேட்டேன், செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அந்த மூவிலேயே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக மேக் பண்ணியிருக்கலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா கொடுத்தது எல்லாருமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கேட்டால் சிம்ரன் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாப் நாச்சான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். பிரசாந்தை வந்து வீட்டில் பர்சனலாக சந்திக்கும் போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கட்டத்தில் டவுட் வரும். அந்த மாதிரி சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தாலும் கொடுத்ததை பார்த்தீங்கன்னா சிம்ரன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதை தவிர பிரசாந்தாக இருக்கட்டும், சமுத்திரகனியாக இருக்கட்டும், மனோபாலாவாக இருக்கட்டும், பிரியான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொடுத்ததை நீட்டாக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு டீசெண்டான படம். சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மற்ற பாடல்கள் எனக்கு பர்சனலாக எதுவுமே செட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் வாட்சபிளுங்க. அதை தவிர படத்தில் பெருசாக எதுவுமே இல்லை. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்க்காம ஒரு ஃப்ரீ மைண்டடாக போய் உட்காந்திங்கன்னா இந்த படம் ஓரளவு உங்களை கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த அந்தகன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பேசிக்காக அந்தாதுனோட ரீமேக் படம். ஸோ அந்த படம் பார்த்தவங்களுக்கு அந்த படம் எப்படி இருக்குமோ டிட்டோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு க்ரைம் த்ரில்லராக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு க்ரைம் த்ரில்லர் பேட்டர்ன்லேயே கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பிரசாந்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு இன்சிடென்ட், அதிலிருந்து KS ரவிக்குமார் வந்து டாக்டர் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ, அது இன்னும் கொஞ்சம் மேக்கிங்கில் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. இதை தவிர பார்த்தீங்கன்னா கொடுத்தது எல்லாருமே நீட்டாக பண்ணிடுறாங்க. டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை மியூசிக்காக இருக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாடல்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வரக்கூடிய பாடல்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட்டே இல்லை. ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.25 மணி நேரத்துக்கு ஒர்த்தபிளாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது வீடியோ பிடிச்சிருந்தா கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.